இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பொண்ணு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது. வெக்கமா இருக்கு. நாம் யாருக்கும் எதிரி கிடையாது. ஏடா எடுபட்ட பயல. நாம் யாருக்கும் எதிரி கிடையாது. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய், நமக்கு யாரும் எதிரி கிடையாது. வருவி இல்ல வா, அப்ப வச்சுக்கிறோம் உன்னை. நமக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆஹா, ரெடி ஆகறானே. ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க? நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். சரியான லூசு கூடமா, லூசு கூட. இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள், மேடையில பேசினார்கள். இதான் ஐயாவுடைய எண்ணமும் கூட. எல்லாம் அவன் செயல். ஏர்போர்ட் மூர்த்தி பேசினார். அவர் பேசினது யதார்த்தமான பேச்சு தான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 58 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி செய்கின்ற அது முக்கிய காரணம் இந்த 2 பெரிய சமுதாயத்தை பிரித்து. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். 2 பெரிய சமுதாயத்துக்கு பிரச்சனையை உருவாக்கி இங்க அப்படி கொளுத்தி போடுறது, அங்க அப்படி கொளுத்தி போட்டு இவங்க ஆட்சியில வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இப்பயாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, நமக்கு யாரும் எதிரி கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் இருக்கு குடிதாங்கி. நிஜமாவா? 10 கிலோமீட்டர்ல குடிதாங்கி. 1993 காலையில திண்டிவனத்துக்கு ஒரு போன் வருது, கலெக்டர் பேசுறாரு. ஏய், அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து விடுற ராஸ்கல். உன்னை விட சின்ன பயிலுங்களா எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணிய தண்ணன் வந்து நிக்கிறிய, போங்கடா வெளியே. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, தீர்க்க தரிசியாக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். இதுதான் என்ன கொஞ்சம் ஒரு மைக்க நல்லா செட் பண்ண தெரியல. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரூராட்சி தலைவராக ஒருவரும் இல்லை. அடேங்கப்பா, இதுவரையா? சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன். எழுந்து போயிடுவேன். எதுக்கடா வந்துருக்கீங்க? சத்தம் போக வந்துருக்கீங்க. வாய மூட முட்டான். பெரிய மனுஷன் மறுபடியும் அழவத்துல பேச்ச கேளுங்க. சத்தம் போட நானும் எழுந்து சத்தம் போடுவேன், அவ்வளவுதான். அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. மாட்டுப்பலா நல்லா சரி. மறுபடியும் சொல்றேன், எவன் வாய திறந்தாலும் படார்னு ஒண்ணு கொடு. வாய திறந்தான்னா கொடு. சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, ஏன்டா இது மாதிரி கத்துறீங்க? கல்லிலே சிலை செய்தான். சொல்லுங்க அடுத்தது. பல்லவராசா. இங்கே அக்னியிலே சிலை செய்தான் சிற்பி சிவா. எங்கப்பா? நான் போய் தம் போட்டு வந்துறேன். சரிங்க. சிவா சிவா வல்ல 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 வல்ல. முன்னால சொல்லுவாங்க சோழ நாடு என்ன சொல்லுங்க, சோறுடை சோறுடை. கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். கரிகால் சோழன் என்ன பண்ணா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? கல்லணையை கட்டணும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால? இவனை கொன்னிடலாமா? இந்த சோழ மண்டலத்தில் தான். அதே மாதிரி கங்கை கொண்டான், அடுத்தது கடாரம் வேண்டான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்தியா அதனுடைய எல்லைகள் நமக்கு தெரியும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இந்தியாவில் 4694 சாதிகள். தமிழ்நாட்டில்
346 364 சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளவிடு. இந்த 364 சாதிகளும் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். சரா பொத்திட்டு போடா 86 வயதிலும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, டேய், 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 டேய். நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, ஆலயமணி அவர்களே, வைத்தி அவர்களே, தங்க ஐயாசாமி அவர்களே, யார் அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நம்முடைய ஐயாவின் அழைப்பை ஏற்றி லட்சக்கணக்கில் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. என்ன தம்பியா? எனக்கு எதுடா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்ன. உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே, நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான். இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியார் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். இது டெல்டா பகுதி. இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டும். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு, ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள்? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இதாயா ஐயா என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? இதாயா ஐயா. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. ஆனா ஐயாவுக்கு என்ன பேரு? அல்பம், ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு, என்னமோ பேர். அதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. என்னது? எனக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது. ஆத்தாடி. உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இறக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? சூப்பர். தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பிஜேபியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.